திக்னஸ் போட்டிருப்பானா? என்ன திக்னஸ் போட்ட? 13,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறானே ஆன்னு இன்சின் வாங்கிய போட்டோ எடுத்து அனுப்பி அவன்கிட்ட ஃபோன் பண்ண. இதுக்கு என்னடா கன்றாவி கலர் வேற இது. இப்போ என்ன பண்ண போற சொல்லு டக்குன்னு. போட்டோ எடுத்து ரிட்டர்ன் அனுப்புறியா? புக் பண்ணது அது பாரு, அது எடு. நீ புக் பண்ணது இதுவும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். இது நாய் வாங்கறதுக்கு தெரியாம இது எவ்வளோ 13,000 ரூபாவா? நீ புக் பண்ணதை பாரு, ஃபர்ஸ்ட் புக் பண்ணதை காட்டு. இது கீழே சும்மா போட்டு இது பண்றதுடா. இது போன் அடியா அவங்க இவனுங்களே கூட மாத்தினாலும் மாத்துவானுங்கடா. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்ல. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ், அப்பாவை நம்ம இந்த வீடியோல நம்ம பிராங்க் பண்ணிருக்கோம் நண்பர்களே. இந்த வீடியோ பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அப்பா அம்மாக்கு ஒரு பெட் வாங்கி கொடுக்கணும்னு அண்ணனுக்கு ஒரு ஆசை நண்பர்களே. அதனால அண்ணன் அவனோட கை காசு போட்டு ஒரு பெட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அந்த எம்மா மேட்ரஸ் இருக்குல்ல, அந்த எம்மா மேட்ரஸ் ஆர்டர் பண்ணி வாங்கினா. அது வரும்போது ஃபுல்லாக அந்த காற்றெல்லாம் ஒரு மாதிரி அமுக்கி சப்பையாக குட்டியும் உத்ரூண்டு ஒரு லேயராக வந்தது. அது அப்பா பார்த்தோன்னே, ஏன்டா இதுக்காடா நீ இது பண்ண, இவ்வளோ காசு குத்து நீ வாங்கின, செலவு பண்ணிட்டேன்னு அப்பா ஒரு மாதிரி பயந்துட்டாரு. அவர் இன்னும் கொஞ்சம் அப்படியே பயமுத்தி விட்டு என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்தா அப்படியே கதறாரு. அவர் என்னடான்னு திட்டுறாரு. எல்லாமே நடந்தது. இந்த வீடியோ ஃபுல்லாக அது வரும், நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா அதுக்கப்புறம் அந்த உண்மை சொன்னதுக்கப்புறம் அது இல்லாமல் நல்லா இன்னும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அவருக்கு அந்த ஏமாறலாம் தெரிஞ்சுட்டு இது நல்லா தான் இருக்குன்னு அதெல்லாம் நீங்கள் கடைசியில் பாருங்கள், நல்லா இருக்கும். ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளில் போட்டுக்கோங்க. ஓகே வாங்க நண்பர்களே, அப்பா எப்படிலாம் ப்ராங்க் பண்ணுவோன்றது நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ள. பெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பெட்டுடா, பெட்டுனா எத்தனை லைனரு பெட்டு? 10,000 ரூபான்ற போட்டோ எடுத்து அனுப்பு அவனுக்கு, ரிட்டர்ன் அனுப்பு. நான் என்ன பெட்டு கேட்டேன், நீ என்ன பெட்டு அனுப்பிச்சுக்கிற? இதான் ஏமாத்துற வேலையா? போட்டோவை எடுத்து அனுப்பு. பெட்டுனா லென்த்தா தானே வரும். ஏய், பெட்டுனா லென்த் கிடையாது, எத்தனை லேயர். ஏன்டா ஒரு பெட்டு என்ன இது கூட வாங்கணும்னு கூட இல்லாம என்னடா பண்ணி வச்சுக்கிற? என்ன இது 13,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் கொடுக்குறானே ஆன்னு இன்சின் வாங்கிய பார்க்கும்போது உனக்கு பெட்டு சைஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களா? திக்னஸ் போட்டிருப்பானா? என்ன திக்னஸ் போட்ட? வச்சுட்டா போட்ட பெட்டு திக்னஸ் என்ன இது? டேய் ஏண்டா போட்டோ எடுத்து அனுப்பி அவன்கிட்ட ஃபோன் பண்ண. இதுக்கு என்னடா கன்றாவி கலர் வேற இது. என்ன கலர் கேட்டா அவனா? இதுக்கு மண்டையெல்லாம் கட் பண்ண வச்சுன்னுக்குறான் இவன். கட்டில கண்ணமா இருந்துச்சு. பர்மா தேக்க வச்சுட்டோம். பர்மா தேக்கம். இப்போ என்ன பண்ண போற சொல்லு டக்குன்னு. போட்டோ எடுத்து ரிட்டர்ன் அனுப்புறியா? எப்போ இது வந்தது? நான் தூங்கி இருந்தேன். எப்போ இது வந்தது? பெட்டுனா ஒரு 2 பேர் தூக்கிட்டு வராங்க பார்த்தா ஒரு ஆளு. நண்பர்களே, இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறோன்னா அந்த ஃப்ளிப்கார்ட்டுக்கு கொஞ்சம் கட் பண்ணி அனுப்பணும். இந்த நாய் வாங்கறதுக்கு தெரியாம இது எவ்வளோ 13,000 ரூபாவா? இங்க எங்க போட்டுக்குது அட்ரஸ்? ரிட்டர்ன் பண்ண முடியுமா? இது 8,549 ரூபாய். இதை போய் வாங்கி வச்சுக்கிறான் நம்ம கிட்ட. புக் பண்ணது அது பாரு, அது எடு. நீ புக் பண்ணது இதுவும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கலாம். டேய், அறிவுன்றதே உனக்கு இருக்காதுடா. இப்போ இது என்ன திறக்கலாமா? என்னது இது? நீ புக் பண்ணதை பாரு, ஃபர்ஸ்ட் புக் பண்ணதை காட்டு. அவனுக்கு ஃபோன் பண்ண தல்ல காட்டு. ஏடா போட்டோ பார்த்தே உனக்கு தெரியலையாடா? டேய், இது என்ன? இது கீழே சும்மா போட்டு இது பண்றதுடா. இது ஃபோன் அடியா அவனுக்கு இவனுங்களே கூட மாத்தினாலும் மாத்துவானுங்கடா. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்ல. இது இத பெட்டுன்றானா அவன்? இதுதான் மேல இருக்குதானே? டேய், இதுல மேல் லேயர் மட்டும் வந்துக்குதான்னு பாரு. இது தனித்தனியா இருக்குது பாரு. கிடையாதுடா, இது கட்டில்றாரு. கட்டில அது. ஏய் டேய், ஏதோ கொட்டுது பாரு. என்னடா டேய், குப்பை ஏதோ
ஏலக்காய் எடுக்கணும்டா. குப்பை என்னத்தையும் போட்டு வச்சுட்டு என்னதுடா இதெல்லாம்? அது பூச்சி வராம இருக்குது. டேய் அந்த இது இந்த இது ஒண்ணுமே கிடையாதுடா இது. தெரியுதா உனக்கு? அப்படியே போடு உள்ள. போனடி. திறந்து பாப்போம் என்ன இருக்குன்னு. திறந்து பார்க்கறது இல்லடா. சீல் ஓபன் பண்ணிட கூடாதுல்ல. நான் வேற என்னை நான் சொக்கா கூட போடாம நின்று கிடக்குறேன்டா. இது வச்சு நீ ஒரு இது ஏமாத்திக்கின்னு அது காட்டுங்க அந்த போட்டோ. இது என்ன கம்பெனி இது? எம்மா 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 நோ சிசர். சிசர் போடாம இதை வச்சு இதை கட் பண்ணணும். இதுல பாரு எத்தனை லேயர் வருது பாரு. இது பாரு. இப்போ இதுல எந்த இது வாங்கியிருக்கேன்னு தெரியல. மேல அந்த கருப்பு தான் வாங்கி வச்சுக்குது. அதுதான் சொல்றேனே, இதுல ஒரு லேயர் மட்டும் வந்துக்குதா என்னன்னு கேளு அவங்கிட்ட. இது பாரு. ஒன்றும் காட்டிக்கினே உக்காரு நல்லா. ஒரு நுத்துக்கும் லாய்க்கு இல்லை. இது பாரு. ரிட்டர்ன்லாம் இருக்காது இதுல. டேய் இங்க பாருங்க நண்பர்களே, இது இவ்வளோ பெரிய இதுவே வெறும் ஒரு தக்க மாதிரி ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இது எந்தெல்லாம் இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்து ஒரு போட்டா கூட இந்த மாதிரி ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா கூட வியூஸ் போகாது. என்ன பண்றது? நீ இது போடுறா, ரிட்டர்ன் என்ன பாலிசின்னு போடுறா பாடுறா. மா என்னம்மா இது? Thickness காட்டு. ரிட்டர்ன் போட்டுடலாம். திக்னஸ் காட்டு. பெட்ஷீட் மாதிரி இருக்குதுடா. டேய் இல்லனாக்கா ஓபன் பண்ணி பாரு. பெருசாவதா பாப்போம். இந்த சரி பீட்சா பாவதா கீழே பாப்போம். கட்டிச்சு. இந்த இதுல வருது. வா தர. யார் தரக்கிறீங்க? தரங்க உள்ள கொண்டு போய் போட்டு தரலாம். அவளுக்கு தெரியாது. தர அங்க இருக்கிறது ஏதோ இருக்குது பே. கவர் வரைக்கும் பிடிச்சிடலாம். அதை வச்சு தான் திறக்கணும். அடிச்சு தரணும். இந்த சைடு ஓபன் பண்ணி பாரு. இங்க கீழே கீழே அது கீழே. என்ன பண்ணலாம்னாக்கா ஒரு லேயர் தான் பண்ணி இருக்கணும். 3 லேயர் வாங்கணும். ஒருவேளை நீ 29ஆம் தேதி தானே வரோன்ன, நீ டேட் என்ன 26, அப்போ ஒரு லேயர் ஒரு நாளைக்கு வருமோ? அப்படி இருக்கலாம்ல. அப்படி கூட இருக்கலாம். ஓப்பன் பண்ண சரியாயிடும். அதுதானே என்னதுடா இது? டேய் அதான் சொன்னமே. இப்போ என்னது இது? தெரிதா? அதே அட்டை தானே. போதல்ல இது. ஏண்டா இதுக்கு அந்த எருமாடு பெட்டே நல்லா இருந்ததுடா. இது ஒரு பெட்டு வேற வாங்கிக்கிற. எங்க என்ன ஆச்சு? திக்னஸ் ஆயிடுச்சு. இது பெரிய ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ண கேக்குதா சத்தம்? உப்புது. என்ன ஆகுது? உப்புது உப்புது. இது கூட தெரியாம ஏமாத்திட்டான். அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் லொப 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 லொபன்னு கத்த வேண்டியது. நாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்பத்துறது கத்தினுக்கிறாரு இவரு. என்ன இப்பயாவது நம்பிக்கை வருதா? என்னது வருதா? சைடுல போடணும். உப்புது. எடு. மூவ் பண்ணு. நாங்க நண்பர்களே வாங்க இதான் இந்த வீடியோ. எல்லாம் சந்தேகம். இப்ப நாங்க ரிமூவ் பண்றோம். போறேன் பாத்தீங்களா எப்படி? அப்ப பாரு. இதுல ஏமாத்திட்டான் நோமாத்திட்டான். இதுல இது குட்டு வாங்குற அறிவு இல்லையா? இவ்வளவு பெரிய எருமாட்டுக்கு அறிவு இருக்காதா? அப்ப பாக்கும்போது எப்படி இருந்தது? அதுக்குள்ள இவ்வளவு போயிடுச்சு. அதுதான் ஓபன் பண்றான்னு நானு. அப்படியோ ஏன் கருப்பு வாங்கின?
கிரேமா இது கிரேமா கிரே தானே காய்ஸ் இது இது வந்து கருப்புனா துஷ்ட சக்தி கிஷ்ட சக்தின்னு பேசி பேசினா எப்படி இது வந்து லைட் கலர் போடணும்னா நீ பெட் போய் black கலர் வாங்கி இங்க பாரு எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு guys இங்க பாருங்க எவ்வளவு தெரிமாடு மாதிரி ஆயிடுச்சு இங்க பாத்தீங்களா தெரிதா பாருங்க இங்க பாருங்க இவ்வளவுதான் இருந்தது எவ்வளவு பெருசா ஆயிடுச்சு பாருங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவருங்க அதான் சரிங்க இப்ப அந்த மண்டை இருந்தா அந்த மண்டை இருந்தா எங்க வச்சிருப்பீங்க இப்ப அந்த மண்டை இருந்தா எங்க வச்சிருப்பீங்க கவர் எடுத்துற கைஸ் இந்த பெட்ல வந்து ஒரு மண்டை மாதிரி ஒண்ணு வரும் அந்த மண்டை வந்து அது ஒரு இங்க பாருங்க இந்த எட்ஜ் கார்னர் அந்த கார்னர்லாம் ஒரு பெரிய பெரிய மண்டை ஒண்ணு வரும் அது எல்லாத்தையும் நீ காலைல வந்து கட் பண்ணிருந்தாங்க கட் பண்ணி தூக்கி போட்டு இன்னைக்கு பார்த்தா பெட் வந்துச்சு 29 தான் வரணும்னு இருந்தது ஃபிளாஷ்பேக் நண்பர்களே அது எதுக்காக இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறோம்னா அது வந்து பெட்டு இப்போ வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பெட்டு இந்த உருண்டைங்கள்லாம் இருக்குதுல்ல இது வந்து அந்த பெட்டை இப்போ இருங்க காட்டுறேன் இப்போ பெட்டுனா இப்போ இங்கே ஃப்ளாட்டாக இருந்தால் இங்கே ஃப்ளாட்டாக இருந்தால் தானே இப்படி இருக்கும் இங்கே உருண்டை இருந்ததுன்னா இப்படி தூக்கி வச்சு இப்படி இருக்குதா அதனால் அது வந்து கரெக்டாக படுக்க முடியல அதுக்காக இது இந்த பக்கம் இந்த 4 பக்கமும் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் நண்பர்களே நான் ஏமாத்துனேன் உன்னை ஏமாத்துட்டேன்றான்டா நீ ஏமாந்துட்டாடா நீ நான் என்ன சொன்னேன் ஓபன் பண்ற உப்புதா பார்க்கலாம் சொன்னா இல்லையா எப்போ சொன்னீங்க இல்லைனாக்கா ஓபன் பண்ணி பாரு பெருசாகுதா பாப்போம் இந்த பீச் சைடுல கட்டிச்சு இந்த இதுல வருது பாரு அது ஏதோ சும்மா ஒரு ஃப்ளோக்குள்ள போட்டு விட்டீங்க இது அவுட் எடுத்துக்கலாம் 4 மணி நேரம் ஆகணும் இது கைஸ் இந்த பெட் வந்து எம்மா மேட்ரஸ்ல நாங்க சொந்த உழைப்புல போட்டோம் காசு 8000 ரூபாய் இவங்க 2 பேருக்கும் ஏன்னா அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து பெட்டு வந்து ரொம்ப மோசமா இருக்குது அது எங்களுக்கும் பெட்டு ரொம்ப மோசமா இருக்குது இது பாருங்களேன் இப்போ இந்த பெட்டு பாருங்க எவ்வளோ திக்னஸாக இருக்குது இங்கே அப்படியே இந்த பெட்டு காட்டுறேன் எப்படி திக்னஸாக இருக்குதா அதனால அவங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப கல்லு மாதிரி இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு வாங்கினது இது நண்பர்களே இது அதனால எம்மா மேட்ரஸ் காசு கொடுத்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது இது ஓகே இது நம்மளே சர்ப்ரைஸ் பண்றோம் அதே அத சர்ப்ரைஸ் பிராங்கா மாறிடுச்சு லைட்டா ஏர்மா மாடு அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா கருப்புல நீ தூங்க மாட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பி வெளில போயிடு நாங்கள் பார்த்துப்போம் கிரேக்கும் கருப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குமா சீமா இது கருப்பாம்மா இது சொல்லுமா அம்மா இதுதாம்மா கருப்பு இது பாருங்க இந்த ஜிப்பு தாம்மா கருப்பு ஜிப்பு தான் கருப்பு ஏம்மா எம்மா எம்மா இங்க பாருமா உட்காந்து பாருங்க எல்லாரும் ஜம்ப் பண்ணுங்க எத்தனை இன்ச்சுடா வரணும் வந்துச்சா காட்டுது நண்பர்களே 4 இன்ச்சு வரணுமா 4 இன்ச்சு 6 இன்ச்சா 6 இன்ச்சு வரணுமா 6 இன்ச்சு என்னடா இது நண்பர்களே இங்க பாருங்க அப்பா உட்கார போறாரு உட்காந்தானே நசிக்கணுமா எப்படி பாக்குது ஐயாச்சி அந்த அக்கள்லாம் சாத்தலாம் எப்படி இருக்குது நல்லா தூக்குமா இன்னும் உங்களுக்கே இடம் பத்திச்சு இதுல எங்க இது கேள்வி படுக்கும் சிங்கிள் ஷாட் அம்மா கீழே போட்டு சரி இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நம்மள்டவே இல்லை குட்டி பசங்க குதிக்கிறதும் என்ன இது நல்லா இருக்கா என்ன நல்லா இருக்குது நல்லா தூங்கலாம் முட்டை வச்சு டெஸ்டிங்லாம் பண்ணலாமா அப்படிலாம் பண்ணலாமா ஆமா கைஸ் அதுவும் இல்லாம இதுல வந்து நிறைய ஆடுலாம் பார்ப்போம்ல இந்த பக்கம் ஒரு சைட்ல தண்ணி பாட்டில் வச்சுட்டா இன்னொரு சைட்ல குதிச்சா ஆடாது அதுக்கப்புறம் முட்டையை வச்சா கூட இது அந்த பக்கம் குதிச்சுன்னா கீழே ஒட்டு உடையாது
அப்பெல்லாம் ஆட்லாம் பார்த்தோம், ட்ரை பண்ணி பார்ப்போமா? பார்சல் இப்படிதான் வரும்னு எங்களுக்கு தெரியுங்க. சொல்லலாம்ல, எதுக்கு அதை செக்னுக்கிறேன் சொல்றப்ப நான் எப்படி சொல்றேன், எனக்கு கருப்பு கலர் பார்த்தோன்னே நான் அப்ப உட்காந்துருக்கேன். கருப்பு கூட வாங்கியிருக்கேன். அது பார்க்கும்போது பெட்ஷீட் மாதிரி இருக்குது. எப்பவுமே ஒயிட் தான் இருக்கும். உனக்கும் தெரியுமாடா? அதெல்லாம் தெரியும். Black வந்துச்சு. நேத்து பார்க்கும்போது black பார்த்தோன்னே என்னடா இது? நீங்க தான் பல்பு, அப்ப பல்பு வாங்கணும்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கோங்க நண்பர்களே. அம்மா படுத்து பார்க்குறேன் அந்த பெட்டில்னு சொல்லி ட்ரை பண்ணிச்சா, போய் படுத்தோன்னே தூங்கிச்சு நண்பர்களே. அம்மா பாருங்களேன் என்ன பண்ணுறது, அவ்வளோ புசுக்கு புசுக்குன்னு இருக்குது. நான் நல்லா இருக்காப்பா? வருது வருது பேர், ஓடி வருது பேர். காய்ஸ் வாங்க இந்த பெட்டில் நான் பார்த்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. சரிதா கைஸ், இது என்னன்னா இருங்க ஜெட்டிலாம் பார்க்கக்கூடாது. இது வந்து இடமும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. அப்படியே நம்ம முதுகே அப்படியே நிற்க வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஓவர் சீட்லாம் இதெல்லாம் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக இருக்குது, அதெல்லாம் உண்மையாக தான் சொல்கிறேன். இது இப்படி எனக்கும் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குது. இது வந்து அந்த ஆப்லேயே வந்து அந்த எம்மா மேட்ரஸே வந்து சொன்னாங்க என்னன்னா 2 வாரம் ஆகுமா நம்ம இதில் படுத்து பழகிக்கிறதுக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு நான் படுக்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க அம்மாக்கு அப்பாக்கெல்லாம் நல்லா இருக்குது நண்பர்களே, நல்லா இருக்குது. அந்த டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போமா? வேணாம், எங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணோம்னா, ஏன்னா புது பெட்டு கால் வச்சு நசுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து மனசு வரல. அதுக்கப்புறம் உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது இல்லாமல் 100 நாள் ட்ரையல் வேறு இருக்குதா நண்பர்களே. நம்ம 100 நாள் படுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா கூட ரிட்டர்ன் பண்ணிடலாமா? காசு கொடுத்துருவாங்களாடா? காசு கொடுத்துருவாங்களாம். ட்ரை பண்ணுவோமா? 100 நாள் போட்டு இன்னொரு புது இது வாங்கிடுவோம். அது போட்டு அது அப்படி இப்படி போட்டு வண்டின்னு இருக்கலாம்ல. ஒயிட் கலர். ஒயிட் கலரா? ஒயிட் கலர். ஆமாண்டா, எல்லாம் பண்ணிடலாமா? ஆமா நண்பர்களே. ஆமா, இது வந்து 8000 ரூபாய். ஒயிட் கலர் போட்டா இன்னும் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இது போட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு இப்போ அது போட்டு எனக்கு வந்து அது கொடுங்கன்னு சொல்லி மாத்திட்டு 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கிக்கலாம்ல. செம ஐடியாமா. அது டபுள் காட்டா? எல்லாத்துக்கும் இருக்கு, சிங்கிள் காட்டும் இருக்கு, டபுள் காட்டும் இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இது வந்து ஹோட்டல்ல எல்லாம் இந்த மாதிரி பெட்டு தான் நண்பர்களே இருக்கும். அதனால வந்து நம்ம போய் படுத்தோடனே நம்ம தூங்கிடலாம், அங்க நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பெட்டு பாத்தீங்களா, நம்ம காட்டினே நாங்க இதுக்கு தூங்கிடலாம் இல்லடா, தூங்கி ஏந்திரிக்க முடியாதா? அவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருப்பீங்களா? அப்படியா? இப்போலாம் எங்க அம்மா வந்து 5 மணி ஏஞ்சி 4:30 மணி ஏஞ்சி என்னென்ன பூஜைலாம் பண்ணி ஏதாவது படம் வளர்வு அது வளர்வு கிளர்வுன்னு சொல்லி எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அது பண்ண வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் போஸ் சொன்னா இந்த மாதிரி நீ பண்ண எல்லாருக்கும் இதுவா அப்படின்ட்டு நிறுத்திடுச்சு பூஜை. இப்ப எல்லாருக்கும் நார்மல் ஆயிட்டோம். இது இப்போ வந்து 4:30 மணிக்கு ஏஞ்சிட்டேன் இந்த மேடம். இப்போ வந்து 7 மணி 7:30 மணி அப்படி போகுது. இப்போ இந்த பெட்டு வேற இந்த போஸ் சொன்னால இதுல 10 ஏஞ்சிக்க முடியாதுன்ட்டு இது படுத்துட்டே 10 மணிக்கு ஏந்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாம கிண்ணாம இருந்தேன்னு வச்சுக்கோ, அவள்தான் உனக்கு கத்து தானேப்பா. இப்பெல்லாம் 10 மணிக்கு ஏஞ்சிடும். அப்புறம் சோறு போட மாட்டேங்குது நண்பர்களே காலைல. இன்னைக்கு எத்தனை மணிக்கு போட்டுச்சுன்னு சொல்லி. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் எல்லாரும் பட்டியா கடவுறோம் 1 மணிக்கு போறது. இது கேட்டா நியாயத்தை கேட்கிறவனுக்கு கத்துது நண்பர்களே. எனக்கு எல்லாம் ஒதுக்குறாங்க இந்த வீட்டுல. நியாயத்தை தட்டி கேட்கிற லவ்லி பிரகாஷ் என்ன ஒதுக்கிட்டாங்க, என்ன திட்டி. ஆனா நீங்க எனக்கு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, சீனா போடுறாங்க. இன்னைக்கு மட்டும் எடுக்க மாட்டேன்லம்மா, நாளைக்கு எடுக்கல. இன்னைக்கு வேலை பிஸியா இருந்தது, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தாங்க. ஐயோ கிரிக்கெட்டா பழகிட்டான் போலறான். இதெல்லாம் நம்ம கழுத்துல இப்படி இருக்கும் போலடா, இப்படி இதுல பார்த்தா நம்ம உடம்பு நார்மல் ஆகுதுடா இல்லமா போட்டு படுப்போம் அப்படின்ற. சாரிமா. அதான் நண்பர்களே நல்லா இருக்குது. அம்மா அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த அம்மாவுக்கு அப்பாக்கெல்லாம் முதுகு வலி அதுக்கப்புறம் கால் வலி எல்லாமே இருக்குது. அதனால அவங்களுக்காக ஒரு பெட்டு வாங்கணும்னு வாங்கியாச்சு. அதுதான் நண்பர்களே இந்த பிளாக். இத்துடன் இந்த பிளாகை நாங்கள் என் செய்து கொடுக்கிறேன். நம்ம சேனல் தண்ணி வச்சு ஒரு வாட்டி குச்சி பாரு. தண்ணி வச்சு கொடுக்குறீங்களாப்பா? ஒரு டம்ளர் தண்ணி. வாட்டர் பாட்டில் வேணா தரலாம். பாரு இது என்ன டெஸ்டிங் இது? அது விழுந்துருச்சுன்னா அப்படியே வை. ஓகே நண்பர்களே இப்போ வந்து இது வந்து டெஸ்டிங். இப்போ தள்ளி வை, விழுந்துரும். ஓகேவா?
ஓகே அவங்க ஒரு எட்ஜ்ல தான் வச்சாங்க. சரி ட்ரை பண்ணி பாப்போம். அது ரொம்ப Ready? குதிக்காத. 3 இறங்க, 2 ஆபரேஷன் பண்ணு. 1 ஸ்டார்ட். ஏய் பாத்தீங்கல்ல பார்த்தல ஒரு தூரம் இல்ல ஒரு பாத்தீங்களா லைட்டா அது கூட இது வந்து செவுர்ல ஒட்டி இருக்கு. அதனால இப்படி ஆடினா இதுவாகுது. நம்ம பெட்டு இப்படி ஆட்டா இதுவாகுது. ஆனா பெட்டுக்கு பண்ணா கட்டுலோட சேர்த்து இப்படி இப்படி பண்ணா ஆடுது. பெட்டு பண்ணா ஆடல. இங்க பாருங்க பெட்டு பாருங்க. எப்படி இதெல்லாம் பண்ணி உடனே பெய்ட் ப்ரமோஷன்றாதீங்க. நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். ஏமா எனக்கு ஒரு காசும் கொடுக்கல. ஓகே இதான் கட்டில் ஆஃப் த டே ஆஃப் த டே. வாழ்த்துக்கள், புது பெட் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மக்களே. Thank you boss Raj. எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். Thank you boss Raj. இல்ல உன் பிள்ளைக்கு ஒன்றும் பெருமை சேர்க்க தேவையில்லை ஒன்றும். நம்ம லவ்லி பிரகாஷ் vlogsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.